மக்களே, நாம எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தோமோ அது நடந்துருச்சு. அதை நடத்திட்டாங்க. ஊருக்குள்ள அங்கங்க கரண்ட் கட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு. இது ஏய் ஏய் கரண்ட் எங்க போச்சுன்னு தெரியல. சோசியல் மீடியா நீங்க எதை திறந்தாலுமே இப்ப என்ன பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா கரண்ட் கட்டு தான். சென்னையில மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இரவானா கரண்ட் போறது, காலையில கரண்ட் போறது, நடுராத்திரி புள்ள குட்டிகளோட நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது துடுக்குன்னு கரண்ட் கட் பண்ணி வரும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமான பிரச்சனைகளை யார் அதிகமா அனுபவிக்கிறாங்க அப்படின்னா சென்னையில, அது குறிப்பா நார்த் சைடுல இருக்கிற கொளத்தூர் மக்கள், அப்புறம் திருவொற்றியூர் மக்கள் தான் இந்த கரண்ட் அடிக்கடி பிடிங்கி விடுற பிரச்சனை அதிகமா சந்திக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையா, அப்பப்ப இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணி வருது, பொசுக்கு பொசுக்குன்னு போறது அப்படின்றது பெருசா கிடையாது. எப்பயாச்சும் ஒரு மழை, சூறாவளி, வெள்ளம் அந்த மாதிரி வந்தா கரண்ட கட் பண்ணி விடுவாங்க. அது போக அவங்க வந்து மாத பராமரிப்பு அப்படின்ற மாதிரி சமயத்துல வந்து முன்னக்கூடிய அறிவிச்சு இந்த மாதிரி ஷட் பண்ணிடுவாங்க. காலையில 9 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அந்த மாதிரி பிடிங்கிருவாங்க. இது வந்து இயல்பா நடக்கிறதா, சரிங்களா? நான் குழந்தையா இருக்கிற சமயத்துல சின்ன பிள்ளையில படிக்கும்போது பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஏடிஎம்கே பீரியட், ஜெயலலிதா அம்மா தான் இருந்தாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா எப்படிலாம் கரண்ட கட் பண்ணுவாங்க தெரியுமா? சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு போகுதுங்க, நைட்டு 10 மணிக்கு தான் வரும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் இருக்கும், நடுராத்திரி போயிடும், காலங்காத்தால 3 மணிக்கு வரும், திரும்பி மதியம் கட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கரண்ட் தட்டுப்பாடு அப்ப நான் குழந்தையா இருக்கிற சமயத்துல இருந்துச்சு. பட் போக போக கூடங்குளம் அணுமின் நிலையம் சொல்லிட்டு நிறைய பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்புறம் வெளி மாநிலங்கள்ல இருந்து அந்த கரண்ட்டை வந்து வாங்குறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நேரம் கரண்ட்டை கட் பண்ணி விடுறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு. சம்டைம்ஸ் 24 மணி நேரமும் கரண்ட் இருக்கிற மாதிரி நம்ம தமிழகம் வந்து மாறிடுச்சு. ஆனா இதெல்லாம் பழைய கேஸ். இவ்வளவு ஏங்க, டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது கூட இந்த கரண்ட் கட் பண்றது அந்த மாதிரி பெருசா பஞ்சாயத்துக்குலாம் வரல, நார்மலா போய்கிட்டு இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், எதனா ஒரு இயற்கை சீற்றங்கள், அபாயங்கள் ஒரு பஞ்சாயத்துன்னு வரும்போது மட்டும்தான் கரண்ட கட் பண்ணி விட்டு மழையில பெருசா நின்னதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி விடுவாங்க. நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த டிஎம்கே ஆட்சி கவுந்ததுக்கு அப்புறமா டிவிகே ஆட்சிக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த கரண்ட் கட் பண்ணி விடுற பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பூதாகரமா வெடிச்சிருக்கு. இதனால முக்கியமா பாதிக்கப்படுறது எந்த ஊர் மக்கள் தெரியுமா? கொளத்தூர் தொகுதி மக்கள் தான். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங் வந்த மாதிரி இந்த மின்வாரிய ஊழியர்கள் அடிக்கடி கரண்ட கட் பண்ணிடுறாங்களாம். அதுவும் பகல் டைம்ல பண்ண மாட்டாங்க. கரெக்டா நடுராத்திரி புள்ள குட்டிகளோட சந்தோஷமா நிம்மதியா அடிக்கிற புழுக்கத்துல ஒரு மாதிரியா தூங்கிட்டு இருக்கும் போது கரண்ட புடுங்கி விட்டுருவாங்க. மக்கள் எல்லாமே அவதிப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை கொளத்தூர்ல அதிகமா இப்ப வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம குடி தண்ணீர் பிரச்சனை அங்கேயும் இருக்குது. முந்தியெல்லாம் தண்ணி வந்து ஃப்ரீக்வெண்டா லாரில, பைப்ல சப்ளை பண்ணுவாங்கல்ல மாநகராட்சியில இருந்து. இப்ப வந்து அந்த சப்ளையும் ஃப்ரீக்வெண்டா கிடைக்க மாட்டேங்குது. தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி கொளத்தூரை டார்கெட் பண்ணி ஏகப்பட்ட சில்லற வேலைகள் ஒரு சில பேர் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சில நியூஸ் காட்டு தீயா பரவுது. ஓப்பனா ஒரு விஷயம் பேசுவோமே, கொளத்தூர் தொகுதி மக்கள் இந்த மாதிரி கரண்ட் தட்டுப்பாடுலையும் குடிநீர் தட்டுப்பாடுலையும் அவதிப்படும் போது, மக்கள் கஷ்டப்படும் போது சோசியல் மீடியால இது சார்ந்த என்ன கருத்துக்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும், அதாவது நேற்றுக்கு முந்தானத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட கோட்டையா இருந்துச்சு, அசைக்க முடியாத இடமா இருந்துச்சு. டிஎம்கேட சாம்ராஜ்யம் அங்கதான் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா எப்போ டிவிக்கே வந்துச்சோ, விஜய் அவர்கள் வந்தாங்களோ அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாங்க. சோ அதனால இப்ப கொளத்தூர் தொகுதி ஸ்டாலினோட கையை விட்டு போயிடுச்சு. சோ தான் சொந்த தொகுதி மக்களை நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற விரக்தியில ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவின் பேர்ல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற சொம்படிக்கிற மின்வாரிய ஊழியர்கள் இந்த மாதிரி, சரி தலைவரே பண்ணிடுவோம் தலைவரே, உங்களுக்கு ஓட்டு போடாத நாய்ங்க தூங்கக்கூடாது தலைவரே, இந்த கட் பண்ணிடுறேன் தலைவரேன்னு சொல்லிட்டு மேலிட உத்தரவுக்கு ஏத்த மாதிரி கரண்ட பொசுக்கு பொசுக்குன்னு கட் பண்ணி விடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து சோசியல் மீடியால பரவு. கொளத்தூர்ல பல்வேறு இடங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் நடுராத்திரி ரோட்டுக்கு வந்து சாலை மறியல் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நைட் ஆனா பொசுக்கு பொசுன்னு கட் பண்ணி விடுறாங்க. என்ன ரீசனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆபீஸ்ல போய் கேட்டா இல்லங்க அந்த அது ரிப்பேர் இது ரிப்பேர், டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிருச்சு, டிரான்ஸ்பார்மர் வந்து அந்த அங்கிட்டு போயிடுச்சு இங்கிட்டு போயிடுச்சு சொல்லிட்டு என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கானுங்களே தவிர ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இபி லைனுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை சொல்றதுக்கு போன் பண்ண கூட போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நேர்ல போய் பார்த்தா போனு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவனுங்க வந்து கால் மேல கால் போட்டு விசிறிக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல ஜாலியா. சோ இந்த மாதிரி மின்வாரிய ஊழியர்கள் ரொம்ப அலட்சியமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் அடிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால என்ன அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த கரண்ட் தட்டுப்பாடு அப்பப்ப கரண்ட் அப்படி விடுறாங்களே, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தாங்க, டிவிகே கட்சிக்காரங்க தான். ஏன்னா அவங்க பிளான் என்ன தெரியுமா? அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 500 யூனிட்டுக்குள்ள வந்தா 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு மேல வந்தா 100 யூனிட் தான் ஃப்ரீன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? சோ அந்த சூச்சமத்துக்காக தான் அப்பப்ப கரண்ட கட் பண்ணி விடுறாங்க. கரண்ட் அடிக்கடி கட் பண்ணிட்டா உங்களுக்கு யூனிட் எல்லாம் கம்மியான வரும், ஃப்ரீயா தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க தான் வேலையை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
டிவிகே மேலையும் பழைய தூக்கி போட்டு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. மேலும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன ஒரு பஞ்சாயத்து கருத்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல மின் உற்பத்தி அப்படின்றது பெருசா கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பாதிக்கு பாதிதான் மின் உற்பத்தி, உள்ளூர் உற்பத்தி அது இருக்கு. மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற மாநிலங்கள்ல இருந்து கரண்ட வந்து கடை வாங்கி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டே பெண்டிங் நிறைய இருக்குது. அரசு கஜனா காலியா இருக்கு. அதனால கரண்ட் நம்ம வந்து வாங்க முடியறதில்ல. அதனால பொதுமக்களுக்கு கரண்ட விட்டு 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 கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப நாங்க இருக்கிற ஏரியாலயே பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல அப்பப்போ கரண்ட் போகுது. அதுவும் போயிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் வந்தா தெரியாது. போது 5 நிமிஷத்துல பொசுக்கு பொசுக்குன்னு வருது. சிஸ்டம் என்ன ஆகும்? ஏசி என்ன ஆகும்? வெடிச்சிராதா? ஒரு நியாயம் இல்லையா? சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிலவுற இந்த திடீர் மின்தடை தட்டுப்பாட்டு காரணத்தை பத்தி தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் கிட்ட பொதுமக்களும் பிரஸ் மீட் ஆளுங்களும் போய் கேட்கும்போது அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின் வாரியத்துல ஊழியர்கள் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் போதுமான ஆட்களை வேலைக்கு எடுத்து வைக்கல. 2 பேத்த வச்சு வச்சு மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வேலை காலியா இருக்குது. அந்த இடத்துல ஆள்கள் ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாம ஒரு டிரான்ஸ்பார்மரோட விலை 8 லட்சம் ரூபாய். ஆனா முந்தைய டிஎம்கே அரசாங்கம் ஒரு டிரான்ஸ்பார்மரை 15 லட்சம் ரூபாய் அப்படி சொல்லிட்டு கோட் கொடுத்து இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் பண்ணியிருக்கிறாங்க. டிரான்ஸ்பார்மர் ஊழல்லாம் நடந்திருக்கு. நிறைய காசு அடிச்சுட்டு ஆட்டைய போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின் உற்பத்தி அப்படின்றது உள்ளூர் உற்பத்தி ரொம்ப கம்மி. சோ நம்ம எப்பவுமே அண்டை மாநிலங்கள்ல இருந்துதான் வாங்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பேமெண்ட் நிறைய பெண்டிங் கொடுக்க வேண்டியிருக்கு. முந்தைய அரசாங்கம் இந்த மின் சார்ந்த இந்த விஷயத்துல இந்த துறையில நிறைய ஊழல்கள் மற்றும் ஏகப்பட்ட குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. கொச்ச 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 கிடக்கு. அதெல்லாம் நாங்க படிப்படியா சரி பண்ணிட்டு வர்றோம். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அது வரைக்கும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கரண்ட் போச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா மின்சாரம் 24 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் வாக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நட்டிப்பு அரக்கன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சேகர் பாபு அவர்கள் குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் கூட போயிட்டு அப்படியே தங்கியா தோக்கடிச்சாரே அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டே போனாரு. பச்சை நடிப்பு அப்படின்றது பச்சை தமிழனுக்கு அது நல்லாவே தெரியும். சோ சேகர் பாபு அவங்களுடைய தொகுதியிலும் இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் இருக்கு. அப்பப்போ கரண்ட் கட் ஆகுது. அதை பத்தி அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய டிஎம்கே உறுப்பினர் ஆட்கள் இருப்பாங்களா, அதிகாரிகள், அவங்க கிட்ட போய் கேட்கும் போது, என்ன எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க, திமுக ஓட்டு போட்டீங்க, டிவிகே தானே ஓட்டு போட்டீங்க, அவங்களால ஜெயிக்க வச்சீங்க, அவங்க கிட்ட போய் கேளுங்க, எங்க கிட்ட எல்லாம் வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா பதில் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப பொதுமக்களுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, ஐயா நீங்க கரண்ட் அடிக்கடி கட் பண்ணி விடுறீங்க, சரி ஓகே, இது வந்து ஒரு மழை காலத்துல குளிர்காலத்துல கட் பண்ணி விட்டா கூட நாங்க சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துருவோம். இது வெயில் காலம்யா, கத்த கத்த கத்தன்னு காந்துது, உள்ள ஜட்டி பண்ணி முதற்கொண்டு வேர்த்து ஊத்துது, நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல பிள்ளைகளை வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி சமயத்துல நைட்டு நிம்மதியா தூங்க கூட முடியாம இப்படி கரண்ட கட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்ண? நிம்மதியான தூக்கம் இல்லாட்டி காலையில எந்திரிச்சு எங்களுக்கு பொழுது ஓடாது, வேலை வெட்டிக்கு போக முடியாது, நிம்மதியா போயிடும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதே சமயத்துல அரசு ஊழியர்களும் சரி, அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஆட்களும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மின் சார்ந்த உபகரணங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்யூப்மெண்ட்ஸ், வயரு, டிரான்ஸ்ஃபார்மர் அதுன்னு சொல்லிட்டு அதுல மேக்சிமம் எல்லாமே பாத்தீங்கன்னா துரு பிடிச்சது, பழசு, எக்ஸ்பைரி ஆனது, எப்ப வேணாலும் அது வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ல இருக்குது. அதை மாத்தவும் இல்லை இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம். அதை மாத்தணும் அப்படின்ற பேர்ல காசு ஆட்டையை போட்டும் போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மின்வாரிய துறையில இருக்கிற கஜனாவும் காலி பண்ணிட்டு ஆட்டையை போட்டு தின்ட்டு போயிட்டானுவ. அதெல்லாம் சரி பண்ணணுங்க. சரி பண்ணி புதுசு புதுசா வாங்கி போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்டா வரும். கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு டிவிகே கட்சி சார்பில் இருந்து ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. டிவிகே கட்சி மற்றும் நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎம்கே கட்சி இதுக்கு முன்னாடி பண்ணி வச்ச சேட்டைகளாலதான் இப்ப கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கட் ஆகுது, ஏகப்பட்ட சம்பவங்கள் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இந்த கரண்ட் கட் பண்ணி விடுற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதைய சாக்கா வச்சு டிஎம்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இருக்கும் போது நல்லா தான் கரண்ட் கொடுத்தோம், எங்களை ஆட்சியில இருந்து இறக்குனதுக்கு அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களே, நல்லா கொடுக்க வேண்டியதானே, நீங்க அடிக்கடி கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கட்சியை வறுத்தெடுக்கிறாங்க. அது போக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அடிக்கடி அறிக்கை ஒண்ணு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க, எதிர்கட்சி ஆயிட்டாங்க, ஆப்போசிட்ல வந்துட்டாங்கல்ல, அப்படிங்கும்போது ஆளுங்கட்சி அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சுரண்டிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்ற ஒரு பேரு. சோ எப்பயும் போல எடப்பாடி அவர்கள் உட்காந்துக்கிட்டு கரண்ட் அடிக்கடி நீங்க கட் பண்ணி விடுறீங்க, விஜய் அவர்கள் நீங்க என்ன பண்றீங்க, டிவிக்கு ஆட்சி சரியில்லை, சின்ன பையிட்டு ஆட்சியை கொடுத்தது தப்பா போச்சுலே, இந்த மாதிரி உங்களை வந்து தோக்கடிச்சிருக்கணும், நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் சொல்லிட்டு சோசியல் மீடியால தான் உங்க கட்சியை வளர்க்குறீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, பொதுமக்களுக்கு கரண்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா சொல்றாராமா. மக்களே, காரு பங்களா பணக்காரங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அவங்க வீட்டுல ஜென்செட் இருக்கும், இன்வெர்டர் இருக்கும், அதுல ஒரு டீசலை போட்டு பெட்ரோலை ஊத்தி போட்டு அப்படியே திருவி விட்டுச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு மோட்டரை ஓடி விடிய விடிய கரண்ட் வரும். வருஷம் முழுக்க கூட அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. இதுல பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா பொதுமக்களாகிய நாம தான். ஏன்னா நமக்கு இருக்கிற
வருமானத்துக்கும் நம்ம படுற கஷ்டத்துக்கும் வீட்டுல தனியா இன்வெர்டர்லாம் வாங்கி போட முடியாது. அதனால கரண்ட் வந்தால் போச்சு, போனா போனதா அப்படின்ற மாதிரி நிலைமை இருக்கும்போது புள்ள குட்டியில வச்சுட்டு நைட்டு தூங்க முடியாம இருக்கிற புழுக்கத்துல இந்த வெக்காடுல இந்த கொசுக்கடியில நாம படுற கஷ்டம் நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் இந்த கரண்ட் அடிக்கடி கட்டாது பாத்தீங்களா, இதுக்கு மூலதனமா எவன் வேலை பார்க்கறான், எவன் இந்த சில்லற வேலையை பாக்குறானோ அவனுக்கும் இதெல்லாம் புரியவே புரியாது. ஏன்னா அவன் வீட்டுல ஏசி போட்டிருப்பான், அவன் ஏரியாவுக்கு மட்டும் கரண்ட் கட் பண்ணாத மாதிரி பாத்துப்பான். இல்லே அண்ணன் இங்கதான் இருக்கேன், அண்ணன் கரண்ட் கட் பண்ணாம பாத்துக்கோ, சுவிட்ச் போர்ட்ல கைய வச்ச களி முடிச்சு விட்டுருவேன் அப்படின்னு அவங்க ஏரியாக்கெல்லாம் கரண்ட் ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ பாதிக்கப்பட போறது நாம தான். இது என்ன பண்ணுன்னு தெரியல. அரசாங்கம் தான் ஒரு வழி பண்ணணும். ஸோ டிவிக்கே அரசாங்கம் புதுசா அமைச்சரவையில் உட்காந்துருக்காங்க, ஆட்சியில பிடிச்சிருக்காங்க. இதை அவங்க சொல்ற மாதிரியே சரி பண்றாங்களா, அவங்க சொன்னதை நிறைவேற்றுறாங்களா, கரண்ட் இதுக்கப்புறம் கரெக்டா வருமா, எல்லாம் பழைய நிலைமைக்கு வருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவக என்புடன் சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து கீழே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.